வணக்கம். இது உங்களிடம் சேனல். திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து 9.5 கிலோமீட்டர் தூரத்தில் 5 ஏக்கர் 2 சென்ட் இடம் 2 அழகான வீடுகளோட விற்பனைக்கு வந்திருக்கு. நல்ல தண்ணி வசதி இருக்கக்கூடிய இடம். இந்த இடத்துக்கு ஒரு பக்கம் பார்த்தோம்னா சண்முகா நதி ஆறு ஓடுது. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பழனி டு தாராபுரம் போகிற ரோட்டு மேலேயே இந்த இடம் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் நரிக்கல்பட்டி அப்படிங்கிற பெரிய ஊரை ஒட்டியே அமைஞ்சிருக்கு. ஒரு பக்கம் ஆறு, ஒரு பக்கம் ரோடு, பக்கத்திலே நல்ல ஊருன்னு சொல்லிட்டு ஒரு அழகான இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அழகான ஊரடி தோட்டம் தான் இது. இந்த இடம் யாருக்கெல்லாம் சூட்டபுள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கமர்ஷியலாக ஒரு கம்பெனி கட்டுறவங்களுக்கும், கம்பெனி லெவலில் பால் பண்ண வைக்கிறவங்களுக்கும், ஃப்ளாட்டு பிரித்து போடுறவங்களுக்கும் இது ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா புஞ்சை நிலத்தில் தான் இருக்குது. இந்த இடத்தோட விலையை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து தெரிஞ்சுக்காங்க. இந்த இடத்தோட டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மித்தபடி இந்த இடத்தோட ரோடு வசதி, தண்ணி வசதி, வீடு எப்படி இருக்குது, பக்கத்தில் என்ன விலை நிலவரங்கள் போகுது அப்படிங்கிறத வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு வரக்கூடிய ரோடு வசதியை பார்த்துடலாம். இந்த இடம் பார்த்திங்கன்னா ஸ்டேட் ஹைவேஸ் ரோடு ஃபேஸிங்லேயே அமைஞ்சிருக்கு. இப்போ நிற்கிறது பார்த்தீங்கன்னா பழனிக்கும் நம்ம பார்க்க போகிற இடத்துக்கும் சென்டராக நிற்கிறோம். இதுதான் பழனி டு தாராபுரம் போகிற ரோடு, அலங்கை ரோடுன்னு சொல்லுவாங்க. மேலே போகிற பாலம் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி போகிற 4 வழிச்சாலை. இந்த 4 வழிச்சாலையிலேருந்து 5 கிலோமீட்டர் தூரம் போனால் பழனி வந்துடும். இங்கேருந்து 4.5 கிலோமீட்டர் தாராபுரம் ரோட்டில் போனோம்னா நம்ம பார்க்க போகிற இடம் வந்துடும். இதுதான் நம்ம பார்க்க போகிற இடம். இந்த இடத்துக்கு தார் ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 170 அடி. இந்த இடத்துக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடுகளாக தான் இருக்கும். பின்னாடியும் நிறையா வீடுகள் இருக்குது, ஃப்ளாட்டுகள் இருக்குது. இந்த இடத்துலேருந்து 500 மீட்டர் தூரத்துலேயே பஸ் ஸ்டாப் இருக்குது. இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா திருப்பூர், ஈரோடு, தாராபுரம், பழனி போகிற பஸ்ஸெல்லாம் அடிக்கடி போயிட்டு வரும். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா திருப்பூர் தாராபுரத்துலேருந்து பழனிக்கு பாத யாத்திரை போகிற பக்தர்கள் வந்து அதிகமாக இந்த ரோட்டில் தான் போவாங்க. இந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்டு மேலே இருக்கிற ஃப்ளாட்டுகள்லாம் சென்ட் 5.5 லட்சத்துலேருந்து 7 லட்ச ரூபாய் வரைக்கும் போகுது. அதே மாதிரி பின்னாடி இருக்கிற ஃப்ளாட்டுகள்லாம் சென்ட் 3.5 லட்சத்துலேருந்து 4.5 லட்ச ரூபாய் வரைக்கும் போகுது. இந்த இடம் மொத்தமாக 5 ஏக்கர் 2 சென்ட்டுங்கிறதுனால இந்த இடத்துக்கு ஆவரேஜாக ஒரு விலை கோட் பண்ணியிருக்காங்க. அந்த ரேட்டை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 வீடுகள் இருக்குது. 800 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடும், 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பெரிய வீடும் இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கக்கூடிய வீடு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல 200 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு லேபர் ஹவுஸ் ஒன்று இருக்குது, 2 மாட்டு செட் இருக்குது. இந்த இடத்தோட ஓனர் மெயினாக என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாட்டு பண்ணை வச்சுருந்தாங்க. அதனால இந்த இடத்துல விவசாயம் பார்த்தீங்கன்னா மாட்டு தீவனம் தான் அதிகமாக போட்டு எடுத்திருக்காங்க. ரெண்டாவது இந்த இடம் சண்முகா நதி ஆற்ற ஒட்டியே இருக்கிறதுனால நெல் விவசாயமும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற நரிக்கல்பட்டி அப்படிங்கிற ஊர் வந்து பார்த்திங்கன்னா சந்தைக்கு ஃபேமஸான ஊர். ஆடு, மாடு, கோழியெல்லாம் பெரிய அளவில் விற்பனை செய்வாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா 3000 சதுரடியில் இருக்கக்கூடிய வீடு கட்டி கரெக்டாக 10 வருஷம் ஆகுது. இந்த வீட்டோட ஓனர் கடைசி 1 வருஷமாக வெளியூர் போயிட்டதுனால இந்த வீடு பெயிண்ட் அடிக்காமல் இருக்குது. மித்தபடி பார்த்திங்கன்னா வீடு நல்லா கட்டியிருக்காங்க. வீட்டோட வாசல் பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்து இருக்குது. இந்த வீட்டில் கீழே ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குது, ஒரு கிச்சனு வித் டைனிங்கோடு இருக்குது, ஒரு சாமி ரூம் ஒன்று இருக்குது. அதே மாதிரி மாடியில் பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூமு வித் அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குது. இந்த வீட்டுக்கு தனி இபி கனெக்ஷன் இருக்குது, சிங்கிள் பேஸ் சர்வீஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 800 சதுர அடி இருக்கிற வீட்டுக்கும் தனி இபி கனெக்ஷன் இருக்குது. இந்த வீட்டோட டெரஸ்லேயும் ஒரு ரூம் இருக்குது. இந்த வீட்டோட மாடியிலேருந்து பார்த்தாலே இந்த இடத்தோட மொத்த வியூவும் கிடைக்கும் உங்களுக்கு. மொத்தம் 5 ஏக்கர் 2 சென்ட் இடமும் இந்த வீட்டு மாடியிலேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த இடத்தோட எண்டில் பார்த்தீங்கன்னா பாசன வாய்க்கால் இருக்குது. விவசாயத்துக்காக அடிக்கடி தண்ணி திறந்து விடுவாங்க. அந்த வாய்க்காலை ஒட்டியே சண்முகா நதி ஆறு இருக்குது. இந்த இடத்துலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துலேயே ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி பழனி டவுனுக்கெலாம் போயிட்டோம்னா நிறையா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலு, இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் முதற்கொண்டு அங்கே இருக்குது. இங்கேருந்து தாராபுரமும் பார்த்திங்கன்னா 23 கிலோமீட்டர் தூரத்துலேயே இருக்குது. இந்த இடம் ரோடு ஃப்ரண்டேஜ் 170 அடி,
அதே அகலத்தில் கடைசி வரைக்கும் போயிடும். 5 ஏக்கர் 2 சென்ட். கடைசியில் கிணறு இருக்குது. கிணறு இருக்கிற இடம் மட்டும் கொஞ்சம் குறுகலாக இருக்கும். மித்தபடி பார்த்திங்கன்னா 170 அடி அகலத்தில் கடைசி வரைக்கும் போயிடும். கிணத்தை ஒட்டி தான் வாய்க்காலும் ஆறும் இருக்குது. இந்த இடத்துல கிணறும் ஃப்ரீ ஈபியும் இருக்குது. கிணறும் ஃப்ரீ ஈபியும் பார்த்தீங்கன்னா 3ல் 2 பங்கு இந்த இடத்து ஓனருக்கு, ஒரு பங்கு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து தோட்டத்துக்காரங்களுக்கு. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு போர் ஒன்று இருக்குது. இந்த இடத்த சுற்றி இருக்கிற மித்த இடங்கள்ல எல்லாம் என்ன விவசாயம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நெல், சோளம், வாழை, கரும்பு, தென்னை இந்த மாதிரி விவசாயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இடத்த சுற்றி பார்த்தாலே தெரியும், தென்னந்தோப்புகளும் நெல் வயலும் தான் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த சொத்தில் எந்த விலங்கமும் கிடையாது. இந்த இடத்துக்கு சைன் ஹோல்டர்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் வருவாங்க. இந்த இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்த பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தரேன். இது மாதிரி இன்னும் நிறைய இடங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்களிடம் சேனல். தேங்க்யூ.